கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட் இதுல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆ, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். ஆனா எல்லாரும் வந்து பாருங்க. ஆ, பொண்ணுங்க வந்து எல்லாத்துக்கும் முன் வந்து நின்று எல்லா பாயிண்ட்டையும் சொல்லணும், முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, எடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா. ஆ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி உமன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய படம். ரொம்ப நான் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ரெண்டாவது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மள கேர்ள்ஸோட மைண்டில் ஒரு இருக்கும்ல. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம் ஜஸ்டிஸ் தாண்டி சட்டம் கடுமையாக்கணுங்கிறது தான் பெண்களோட மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை பண்ணணும். எனக்கு ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருங்களோட மைண்ட்லேயுமே அதுதான் இருக்குது. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தில் மற்ற எல்லா விஷயத்துலையும் நாங்கள் எதுவுமே சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சட்டத்தை கடுமையாக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும். ஸோ அதை தான் டைரக்டரும் சொல்லியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. டப்பிங் மட்டும் எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் மலையாளம் மூவிஸ் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் அந்த விஸ்வலாக பார்க்கும்போது ட்ரீட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த மலையாளத்தோட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா காமிச்சு. மூவி ஓவராலாக நல்லா இருந்தது. அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நியூ ஃபேஸஸ். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து அவங்க மூவியோட டைட்டிலுக்கும் அவங்களோட ஸ்டோரிக்கும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ்பெஷலி கேர்ள்ஸும் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க ஒரு ரீசன் வந்து சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூக்காக காமிச்சிருக்காங்க. பட் அதுதான் ஒரு ஜென்யூன் ரீசனாக சொல்ல முடியாது. பட் எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான். இல்லை, சொன்ன மாதிரி இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்து கேர்ள்ஸ் மூலயமா வருது அப்படின்ட்டு. பட் அதுதான் நான் சொன்ன மாதிரி அது மட்டுமே காரணம் கிடையாது. பட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல எஃபர்ட் தான். அது நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. சாங்ஸ் வைஸ் பெருசாக நம்மளால இது இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேர் குட். நல்லா இருந்துச்சு. 6 பேர்த்திட்ட சொல்லிட்டேண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. உண்மையிலே எதிர்பார்த்த அளவு நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்குது. படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது வந்து என்னன்னா எல்லா ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம். இதில் நடித்த ஆக்டர்ஸ் ஃபுல்லாமே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. இது லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி தெரில. நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லா ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம். மியூசிக் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்குது. மெசேஜ் ஒரு குற்றவாளி வந்து தப்பிச்சிடக்கூடாதுன்றதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஜெனிக்கு கண்டிப்பாக இது மூலியமாக இது கிடச்சிருச்சுன்னு நம்புகிறேன். இதில் எதுலேயுமே லாக் இருக்கிற மாதிரி தெரில. மிச்சப்படி செகண்ட் ஹாஃபில் அந்த வில்லனை இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாமோன்ற அந்த ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இருக்கும். நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியை பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நிறைய இந்த மாதிரி நடக்குதுல்ல. ஆமாம். இப்போ கூட அந்த வழக்கறிஞர் வேண்டாம் அந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான படங்களை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நான் வந்து படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். പിന്നെ ഓൾമോസ്റ്റ് இந்த படத்தோட காஸ்டிங் டைரக்டரும் நான் தான். ஆக்சுவலி ஆடியன்ஸு கூட இருந்து தான் படம் பார்த்தது. ஆக்சுவலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ரொம்ப என்கேஜிங்காக ஃபீல் பண்ணாச்சு. படம் ஆல் டுகெதர் நல்லா வந்திருக்கேன். எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. நான் கேரளா தான். இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. இந்த படம் நல்லா வந்திருக்கு. இப்போ நாங்களே நடித்த படத்தினால நாங்கள் அதிகமாக சொல்லக்கூடாது. இப்போ எல்லோரும் இங்கே பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் நல்லா சொல்கிறது அது எங்களுக்கு பெரிய பெருமை. ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் இங்கே தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல படம் தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நல்லா நல்லா மெசேஜ் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த தலைமுறை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, இந்த தவறு நடந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்றது நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாமே நல்லா பண்ணிடுறேன். டைரக்ஷன் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கேமரா, ஆர்ட் ஒர்க்கு. படம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டீசெண்டாக வாட்சபிள்.
நிறைய மூவிஸ் நிறைய மூவிஸ் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு நல்லா இல்லாமல் எடுக்கிறாங்க. இது வந்து கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து டீம் வந்து மெனக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம் கொஞ்சம் தவறவும் விட்டுருக்காங்க. அது அடுத்தடுத்த படங்களில் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். டெக்னிக்கலி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் பட்ஜெட் வைஸாக என்னன்னு தெரியல. பட் சில விஷயங்கள் வந்து இந்த டப்பிங் விஷயம், மியூசிக், மிக்சிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிஸ் அடிக்குது. ஸோ அதை மட்டும் அடுத்தடுத்த படத்தில் வந்து சரி பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக பேசுகிற டைலாக்ஸ் வந்து சில பேருக்கு வந்து மலையாள நெடி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். பட் எல்லாருமே வந்து குழந்தைகள் மாதிரி தானே, தப்பு செஞ்சு தானே வந்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த படங்களில் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்புவோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் சமுதாயத்துக்கும் வந்து தேவையான அளவுக்கு கொடுக்குற மாதிரி டேரக்டரை வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.